ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இனிய நண்பர் திருநிறை செல்வன் வாங்கல அந்த மாதிரி அறிவு நிறை செல்வன் திரு சித்ராலட்சுமன் அவர்கள் டூரிங் டாக்கிஸுங்கிற ஒரு யூடியூப் சேனலை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் நான் கலந்துக்கும் போது அந்த கான்வர்சேஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி அவருடைய அனுபவங்களை வச்சுக்கிட்டு வருகிற ஜனவரி 25ஆம் தேதி ஃப்ரேம் டு ஃபேம் அப்படிங்கிற ஒரு அவார்டு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. சித்ரா சார், எதுக்காக நீங்க தாடி வளர்க்குறீங்க? இது ஏதோ படத்துக்கான லுக்கானு பரமன் வேலூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன மாறுதலுக்காக தான் இந்த தாடி வளர்க்குறேன். இந்த தாடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, எவ்வளோ நாள் இருக்க போகுது அப்படின்னு எனக்கே தெரியல. ரஜினி, கமல் ரெண்டு பேருமே இன்னும் தங்களோட கலைவாரிசு யாருன்னு அறிவிக்கல. இதற்கு காரணம் என்னன்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. ரஜினியும் கமலும் கலைவாரிசை தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். அடையாளம் கண்டவுடன் நிச்சயமாக அறிவிப்பார்கள். 9ல குரு படத்துல நீங்க ஐயர் கேரக்டர்ல நடிச்சிருந்தீங்க. அந்த கேரக்டருக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணீங்களான்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. உண்மையை சொல்லுங்கள், 9ல் குரு படத்தில் நான் ஐயர் கெட்டப்பில் நடித்த நடிப்பு ஹோம்ஒர்க் பண்ணி நடித்த நடிப்பு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுதா என்ன? தணிக்கை குழு டெலீட் பண்ண சொல்கிற காட்சிகளை யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியும், ஆனாலும் படக்குழுக்கள் அதை பண்ணுறதில்லையே, காரணம் என்னன்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. தணிக்கை குழுவினால் வெட்டப்பட்ட காட்சிகளை பார்க்கணும் அப்படின்ற ஆவல் உங்களுக்கு இந்த அளவு இருக்கிறதுக்கு எது காரணம்? அதை முதல்ல சொல்லுங்கள். தணிக்கை குழுவினர் ஏன் அந்த காட்சியெல்லாம் வெட்டினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசைப்பட்றீங்களா, இல்லை எதையெல்லாம் அவங்க வெட்டியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? ஆண் பாவம் படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே பாண்டியராஜன் உயரத்துக்கு தான் இருப்பாங்க. எப்படி அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணாங்கன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆண் பாவம் படத்தில் நடித்திருந்த பாண்டியன், சீதா எல்லோருமே பாண்டியராஜனுடைய உயரத்தில் தான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? ஹர்ஷத்கான இன்டர்வியூ எடுத்த நீங்கள் எப்போ விஜய் சித்துவை எடுக்க போகிறீங்கன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சிஷ்யம் வந்துட்டார், அடுத்து குருநாதர் தானே. நிச்சயமாக விஜய் சித்து மிக விரைவிலேயே நம்முடைய நேர்காணலே இடம்பெறுவார். பிக் பாஸ்ல கலந்துக்கிட்ட எல்லாருமே காமனாக சொல்கிற வார்த்தை ஏன்டா அந்த வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிற வார்த்தை தான். அப்படி என்ன அந்த வீட்டில் இருக்குன்னு சித்ரா சார் நீங்கள் ஒரு டைம் கலந்து பார்க்கலாமேன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. என் மேலே மிகுந்த அன்போடு இருக்கீங்க அப்படின்னு நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது உங்களுக்கு என் மேலே ஏதோ கோபம் இருக்குன்ட்டு. நடிகர் சூர்யாவுடைய மகள்னு யாருமே சினிமாவுக்கு வரலை, சூர்யா ஒரு வேளை தடுத்திருப்பாரான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. நடிகர் சூர்யாவுடைய மகள் ஆகியோர் சினிமாவுக்கு வர இன்னும் காலம் இருக்கிறது. எதுக்காக அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க? கண்ணதாசனுக்கு மது பழக்கம், அண்ணாவுக்கு பொடி பழக்கம், வாலி அவர்களுக்கு வெற்றிலை பழக்கம், இந்த மாதிரி கவிஞர்களுக்கு எதனால் கெட்ட பழக்கம் உருவாகுதுன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. பல கவிஞர்களுக்குள்ள கெட்ட பழக்கத்தை பற்றி நீங்கள் விரிவாக சொல்கிறீங்க. இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கு, இது இந்த கவிஞர்களை தாண்டி யாருக்குமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் உள்ள கெட்ட பழக்கங்கள் தானே இது. கவிஞர்களும் மனிதர்கள் தானே. சிவகார்த்திகேயன், மணிகண்டன், பிரதீப் ரங்கநாதன் மாதிரியான நடிகர்களோட வருகையால் சூர்யா, விக்ரம் ரெண்டு பேருமே சத்யராஜ், சரத்குமார் இடத்துக்கு தள்ளப்படுவாங்கன்னு எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தோன்றுவது மாதிரி எனக்கும் தோன்ற வேண்டுமா என்ன? எனக்கு அப்படியெல்லாம் தோணலை. ரஜினியோடைய அடுத்த படம் ரிலீஸ் அடுத்த பொங்கலுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே ஜெயிலர் 2 படத்தோடைய ஷூட்டிங் முடிச்சு அந்த படத்தோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிச்சு சொன்ன டைமுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்களான்னு கொழும்பு நகர்லேருந்து அதிகன்னு கேட்டிருக்காங்க. இன்னும் 365 நாட்கள் தான் இருக்குது அப்படின்னு ஏன் அதை பார்க்குறீங்க? இன்னும் 365 நாள் இருக்குது என்று எண்ணி பாருங்கள், இதெல்லாம் சாத்தியம் என்று உங்களுக்கே தெரிய வரும். ஒரு 2 சீட்டர் காரில் 3 நாளுக்கு ட்ரிப்பு போகணும்னு சொன்னால் நீங்கள் சினிமாவில் இருக்க யாரை கூட்டிகிட்டு போவீங்கன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. 2 சீட்டர் காரில் ஒருவரை அழைத்து கொண்டு 3 நாள் ட்ரிப் போகலான்னா நான் 3 பேரை தேர்ந்தெடுப்பேன். ஒன்று பார்த்திபன், இன்னொன்று ஆர்ஜே பாலாஜி, மூன்றாவது மிர்ச்சி சிவா. இவங்க 3 பேரில் யார் வந்தாலும் என்னுடைய பயணம் சுவாரஸ்யமாக அமையும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. 3 நாள் அப்படின்றதுனால ஒவ்வொருத்தரோடு 1 நாள் அப்படின்னு அந்த பயணத்தை நான் திட்டமிட்டால் கூட மிகச்சிறப்பாக அந்த பயணம் அமையும்னு நினைக்கிறேன். டூரிங் டாக்கீஸில் வேலைக்கு சேர்கிறதுக்கு தேவையான முக்கியமான குவாலிட்டி எதுன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸில் எந்த பிரிவில் வேலை பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லலையே. அதை சொன்னால் தானே உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். போன வருஷம் தமிழ் சினிமாவுக்கு நல்ல ஆண்டு அமையலன்னு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. விஜய் படம் எதுவுமே ரிலீஸ் ஆகாதது தான் இதற்கு முக்கிய காரணமானு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியை பார்க்கும்போதே நீங்கள் விஜயனுடைய தீவிர ரசிகர் அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்காக இந்த அளவுக்கு ஒரு கேள்வியை கேட்கக்கூடாது.
தமிழ் சினிமாவில் அதிகமாக யானையை மட்டுமே வச்சு படம் எடுக்கிறாங்க, ஏன் மற்ற விலங்குகளை வச்சு படம் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் யானையை மட்டும் வச்சு படம் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது? இங்கே குரங்கு வச்சு படம் எடுத்திருக்காங்க, கழுதியை வச்சு படம் எடுத்திருக்காங்க, குதிரையை வச்சு படம் எடுத்திருக்காங்க, இப்படி பல விலங்குகளை வைத்து படம் எடுத்திருக்கிறார்கள். சிங்கர்ஸ் உன்னி கிருஷ்ணன், உன்னி மேனன், மனோ, சித்ரா, அனுராதா ஸ்ரீராம், சுஜாதா மோகன் இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாமான்னு ரவி சாத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கி சசியில் பொறுத்த வரைக்கும் அல்ல குறையாத ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அது மாதிரி ஒரு நல்ல ஆலோசனையாக தான் இதையும் பார்க்குறேன். நிச்சயமாக அதை செயல்படுத்த முயற்சி பண்ணுறேன். நடிகர் ரஜினி அவர்கள் மட்டும்தான் எல்லா பண்டிகைக்கும் அவருடைய ரசிகர்களுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. இந்த பழக்கம் ஏன் மற்ற நடிகர்களுக்கு இல்லைன்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. அதனால தான் கடந்த 50 ஆண்டுகளாக ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். ஆரம்பத்தில் விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா ராஜேஷ் 2 பேரும் சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏன் அவங்க ஒன்றா சேர்ந்து படம் பண்ணலைன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் தான் ஒன்றா சேர்ந்து பல படங்களை நடிச்சுமே, இன்னும் எதுக்கு அப்படி தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னு கூட அவங்க 2 பேரும் முடிவெடுத்திருக்கலாம் இல்லையா? சித்ரா சார், இந்த வருஷம் நீங்கள் கைவிட வேண்டிய கெட்ட பழக்கம்னா எதை சொல்லுவீங்கன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியை படித்தோடனே நானும் யோசித்து பார்த்தேன். ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தால் தானே இந்த ஆண்டில் நான் அதை விட முடியும். ஜனநாயகன் படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கு தோராயமாக அந்த படக்குழு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்கன்னு ராமேஸ்வரத்துலேருந்து திருமுருகன் கேட்டிருக்காங்க. நல்ல முன்னேற்றம். இது வரைக்கும் சினிமா பட்ஜெட்டை கேட்டுட்டு இருந்தீங்க, நடிகர் சம்பளத்தை கேட்டுட்டு இருந்தீங்க, இப்போ விழாவுக்கான செலவும் கேட்க ஆரம்பிச்சிங்க. எனக்கு எதை நோக்கி நான் இந்த சினிமா ரசிகர்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியல. தெரி படத்தில் நடித்த பேபி நைனிகா எப்போ தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமாக போகிறாங்கன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் கேள்வியிலேயே பேபி நைனிகா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. பேபி நைனிகா எப்படி கதாநாயகியாக அறிமுகமாக முடியும்? மிக விரைவிலேயே குமாரி நைனிகா நிச்சயமாக அறிமுகமாவாங்க கதாநாயகியாக. தமிழ் சினிமாவில் டைரக்டர் சங்கரை தவிர வேற யாருமே ஹாலிவுட் நடிகரான அர்னால்டை டைரக்ட் பண்ண ட்ரை பண்ணவே இல்லை. அதற்கு காரணம் என்னன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சங்கரே முயற்சி பண்ணி அர்னால்டை நடிக்க வைக்க முடியல. அப்படி இருக்கும்போது நாம் முயற்சி பண்ணால் எங்கே நடக்கும் அப்படின்னு பல இயக்குனர் நினைத்திருக்க வாய்ப்பு இருக்குது. சித்ரா சார், இந்த வருஷம் உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதம் 25ஆம் தேதி என்று 2025ஆம் ஆண்டிலே மிகச் சிறப்பாக பணியாற்றிய கலைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு டூரிங் டாக்கி சார்பிலே ஃப்ரேம் அண்ட் ஃபேம் என்ற பெயரிலே விருதுகளை வழங்க திட்டமிட்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பது தான் இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ரெசல்யூஷன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co. டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.